கரெக்டா அவருக்கு கீழே இருக்கிறேன். கரெக்டான இடத்துல என்னை கொண்டு வந்து வைத்திருக்கிறான். ஆமே. நீ சொல்லு உன் ஐடென்டிட்டி என்னன்னு கேட்டா சொல்லுங்க. நான் அனாதை அல்ல, நான் அவருடைய பிள்ளை. எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். அடுத்த 20 வருடங்கள் யாக்கோபு லாபான் வீட்டிலே நேரம் போகிறதுனால, ஆமே, லாபான் வீட்டிலே சம்பாதிக்கிறாரு, நல்லா உழைக்கிறார். உழைப்புன்னா அவருடைய உழைப்பை குறித்து அவரை சொல்றார். நான் பிற்பாடு சொல்றேன். ஆமே, அவ்வளவு வேலை பார்க்கிறார் சின்சியரா. சிலர் பார்த்துருக்கீங்களா, வீட்டில் ஒரு வேலை செய்ய மாட்டாங்க. அதுவும் வெளியே போனா, அதுவும் மாமனார் வீட்டுக்கு போனா, ஆமே, அவ்வளோ சின்சியரா. இப்போ யாக்கோபு அவருக்கு சேலரி கேட்கிறார். 30வது அதிகாரத்தில் லாபானை கூப்பிட்டு, பாருங்க, நான் உங்ககிட்ட வர்றதுக்கு முன்னாடி சில காரியங்கள்லாம் சொல்றார். வர்றதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட எவ்வளோ இருந்து, வந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ இருந்து, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. அப்படி சொல்லும்போது லாபானே சொல்றாரு 30:27 உன்னிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார்ப்பா சொல்லும்போது யாக்கோபுக்கு, ஆமென், நம்மளை பத்தி ஒரு ஆள் இப்படி சொல்லிட்டேன், உங்களால தான், நீங்க ஜெபம் பண்ணதுனால தான் இப்படி நடந்துன்னு சொல்லும்போது, இப்படி ஜெபம் பண்ணேன்னு தெரியுமா, அடுத்து ஆப்பு வைக்க போறாங்க, அது வேற. ஆமென், ஹல்லேலூயா. உன்னிமித்தம் கர்த்தர் என்னை, உடனே யாக்கோபு, நான் வர்றதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இருந்தது கொஞ்சம், இப்போ கர்த்தர் வந்து உம்மை ஆசீர்வதித்ததுனால அது பெருகி இருக்கிறது. இனி என் குடும்பத்துக்கு நான் சம்பாதிக்கணும். எனக்கு இப்போ என் பிள்ளைங்க எல்லாம் பிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லேயாளுக்கு 1 by 1 பிறந்துட்டு இருக்கிறாங்க. ஆமே. இப்ப அடுத்து ராகேலுக்கும் பிறந்தாச்சு. இனி விட மாட்டான், குடும்பம் பெருசாகுது. அப்போ எனக்கு இந்த சம்பளம் கொடுங்க கேட்கும்போது லாபான் கேட்குறேன்னா, உனக்கு என்ன தரணும், நான் உனக்கு என்ன தரணும். உடனே யாக்கோபு சொல்றாரு, அதனுடைய 32வது வசனத்தை வாசிங்கள். நான் இன்றைக்கு போய் உம்முடைய மந்தையில் எல்லாம் பார்வையிட்டு அவைகளில் புள்ளியும் வரியும் கருப்பும் உள்ள செம்மறி ஆடுகளையும் வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாடுகளையும் பிரித்து விடுகிறேன். அப்படிப்பட்டவை இனி எனக்கு சம்பளமாய் இருக்கட்டும். அதாவது புள்ளி உள்ள வரி உள்ள வெள்ளாடு செம்மறியாடு அப்படிப்பட்டவை இனி, அதாவது புள்ளி உள்ள வரியாடுகள் இருக்கிறது, கருப்பு நிறமுள்ள வரியுள்ள செம்மறியாடு வரையாடு இருக்கிறது. இனி இது போடுற குட்டி இருக்குல்ல, அப்படி குட்டி போடும்போது அதில் எது எது புள்ளியோட வரியோட கோடு போட்ட இதில் பிறக்குதோ அது எல்லாம் எனக்கு சம்பளமாக இருக்கட்டும். நார்மலாக இருக்கிறதுல நான் தொட மாட்டேன், ஏன்னா இது வெரி ரேர். அப்போ வந்து உண்மையில யாக்கோபு இந்த ஆஃபர் வைக்கிறது வந்து லாபானுக்கு எந்த கஷ்டமும் வந்துட கூடாது என்பதற்காக அவர் சொல்றார். இங்க பாருங்க, இந்த புள்ளி போட்டது, இந்த வரி உள்ளது, இதெல்லாம் வந்து நாளைக்கு போடுற குட்டியெல்லாம் நான் எடுத்துக்கிறேன், மீதி எல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க. உடனே லாபான் சொல்ற பாருங்க 34வது வசனத்துல, நீ அப்படியே ஆகட்டும். ஏய் சூப்பர்ப்பா, நீ இது சூப்பர் சூப்பர். யாக்கோபு நிம்மதியா வீட்டுக்கு வந்து தூங்குறாரு. யாக்கோபு அனுப்பிட்டு லாபான் தன் குமாரர்களை கூப்பிடுறான். கூப்பிட்டு சம்பளத்தை மாத்தல, அவன் என்ன பண்ணான் தெரியுமா, இந்த புள்ளி உள்ள ஆடுகள் வரி உள்ள செம்மறி ஆடு எல்லாத்தையும் செப்பரேட் பண்றான். இது சேர்ந்தாதானே குட்டி போடும், சேர விட்டாதானே. அனுகூல வாசலை அடைக்கிறான். இது ஒண்ணு சேர்ந்தாதானப்பா அடுத்து வரி உள்ளது புள்ளி உள்ளது குட்டி போடும். அவன் சொல்றான் பாருங்க, தன் குமாரரை அழைத்து 35 அந்நாளிலே கலப்பு நிறம் வரியும் உள்ள வெள்ளாட்டு கடாக்களையும் புள்ளியும் வரியும் உள்ள வெள்ளாட்டுகள் யாவையும் சற்று வெண்மையும் கருமையும் உள்ள செம்மறியாடுகள் யாவையும் பிரித்து தன் குமாரரிடத்தில் ஒப்புவித்து தனக்கும் யாக்கோவுக்கும் இடையிலே 3 நாள் பிரயாண தூரத்தில் இருக்கும்படி வைத்தான். அதாவது 3 நாள். யாக்கோபு மேக்சிமம் எவ்வளவு நாள் தேடி இருப்பாரு? ஒரு நாள் அங்கவே ரைட்லவே பார்த்திருப்பாரு, என்ன காணல. ஆனா வேதம் யாக்கோபு ஆனாலும் மேய்க்கிறான்.
நல்ல கவனிங்க. அதாவது டீலுக்கு ஓகே, ஆனா அனுகூலமான வாசலை அடைக்கிறான். அடுத்து ப்ரமோஷன் உனக்கு இருக்கு, அப்பதான் ஒருத்தர் பார்ப்பார், நான் சைன் போட்டாதான் உனக்கு ப்ரமோஷன். என் டேபிள்ல இருந்து இந்த ஃபைல் மூவ் ஆனாதானே உனக்கு ஒரு காரியம் நடக்கும். ஆமென், ஆமென். இனி இங்கே ஒரு காரியம் நடக்கணும். என்னங்க, எப்படி சாத்தியம் ஆகும்? இப்போ இருக்கிற ஆடு எல்லாமே அதுல என்ன இல்லைன்னா வரி இல்ல, புள்ளி இல்ல. அப்போ பிறக்கிற ஆடு வரி இல்லாம புள்ளி இல்லாம தான் பிறக்கும். அப்ப அது யாருக்கு போயிரும்? லாபானுக்கு போயிரும். என்ன பிளான் பாத்தீங்களா? ஹல்லேலூயா. இந்த 30வது அதிகாரம் 31 அங்க இங்க போயிட்டு வர சில காரியங்கள் புரியறதுக்காக. இந்த லாபான் இப்படி ஒரு காரியத்தை செய்யும் போதுதான் கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? தூதன் அனுப்புறார். 31வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம், அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்திலே யாக்கோவே அப்படிங்கிறார். யாக்கோவேன்னு சொல்லிட்டு 12 கடைசியில சொல்றாரு, லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டே, உனக்கு முன்னாக கை கொடுத்துட்டு உன் முகத்துக்கு முன்னாக பட்சமாய் பேசிவிட்டு உன் முதுகுக்கு பின்னாக உனக்கு நடக்கிற துரோகம் எல்லாவற்றையும் பார்க்கிற ஒரு கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிறார். உன் முகத்துக்கு முன்பாக கை கொடுத்து விட்டு நாங்க இப்படி செய்வோம், நாங்க அப்படி செய்வோம், முதுகு பின்னாக நடக்கிற துரோகம். ஹல்லேலூயா. நான் எல்லாவற்றையும் கண்டே. ஒரு காரியத்தை கர்த்தர் பார்க்கிறார்னு வைங்களேன், நாம் பார்த்தால் சாத்தியமானவைகள் மட்டும்தான் சாத்தியமாகும். கர்த்தர் பார்த்தால் அசாத்தியமானவைகளும் சாத்தியமாகும். நான் பார்க்கிறேன். யாக்கோபு, நீ பார்க்கல, நீ தூங்கிட்டு இருக்கிற. யாக்கோபு கல்லு கிடைச்சாலே தூங்குவார். இப்படி ஏசி போட்டு சேர் கிடைச்சா, ஆமென், எங்க தூதன் இறக்குறார் பாத்தீங்களா? ஆமென். நான் பார்க்கிறேன். நான் உனக்கு சொல்றது போல செய். இனி அப்படியே 30வது அதிகாரத்துக்கு வாங்க. 36ல தனக்கும் யாக்கோபுக்கும் இடையிலே லாபானுடைய மற்ற ஆடுகளை யாக்கோபு மேய்த்தான். 37வது வசனத்தை வாசிங்க. பின்பு யாக்கோபு பச்சையாய் இருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே இதுவரை செய்யாத ஒரு செயலை, ஆமென், ஹல்லேலூயா, யாக்கோபு செய்யறான். லாபானுக்கு புரியல, யாருக்குமே புரியல. நேற்று வரை செய்யாதத இன்னைக்கு செய்யறான். அப்போ இந்த இடத்துல இவனுக்குள்ள என்ன ஊட்டப்படுகிறது தெரியுமா? ஆமே, தாயாரால தந்திரம் ஊட்டப்பட்டது. இந்த இடத்துல அவனுக்கு ஊட்டப்பட்டது தந்திரம் அல்ல, இவனுக்கு ஊட்டப்பட்டது தேவ ஞானம். தேவ ஞானம். ஆமே, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. நீங்க யாரோடு தொடர்புல இருக்கிறீங்களோ அவரிடத்தில் உள்ளது உங்களுக்கு ஊட்டப்படும். ஆமே, வீட்டுல இருக்கிறது வரைக்கும் அவன் அந்த டிவைன் கனெக்ஷன் கிடையாது. தாயாரோட கனெக்ஷன்ல இருந்ததுனால தாயார் தந்திரமா, இன்னொரு ஆள் ஏமாத்தினாலும் பரவாயில்ல, தந்திரமா இதே லைனை யாக்கோபு வீட்டில இருந்தே பிடிச்சிருப்பானா, இந்த ஆசீர்வாதங்களை வாங்குவதற்கான அந்த தேவ ஞானத்தை அங்கே கொடுத்திருப்பார். அதனாலதான் சபையே, நீ அழைக்கப்பட்டிருக்கிற, நீ மீட்கப்பட்டிருக்கிற, உனக்கான எல்லா டோரையும் அடைச்சிட்டாங்க. உன் குடும்பம் உன்னை ஏமாத்திட்டாங்க, சொத்து விஷயத்துல ஏமாத்திட்டாங்க, எல்லா விஷயத்துல ஏமாத்திட்டாங்க. நீ வழக்காட போகாதே, அவரை பாரு. தூதன் அனுப்புவார், தூதன் அனுப்புவார். என்ன செய்யணுமோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆமென். நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்கல்ல, தடையா. ஹல்லேலூயா. இந்த யாக்கோபு சொல்றார் லாபான்ட்ட, இந்த வசனத்தை வாசிருங்க, நான் சொல்லிட்டு போறேன். பின்பு யாக்கோபு பச்சையான எல்லா கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோண்டும்படி பட்டையை உரித்து தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான். ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொலிவதுண்டுன்னா ஒன்றோடு ஒன்று சேருவதுண்டு.
தண்ணீர் குடிக்க வரும்போது அப்போ இதை போட்டு வைக்கிறான். இது உலகத்தின் பார்வையில் பைத்தியமா இருக்கும். ஆனா இந்த இடத்துல ஒரு மிராக்கிள் நடக்குது, ஒரு சிருஷ்டிப்பு உருவாகுது, சாத்தியம் இல்லாதது சாத்தியமாகிறது. 39வது வசனத்தை வாசியுங்கள். ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொலிந்தபடியினால் அவைகள் கலப்பு நிறமுள்ளது, புள்ளி உள்ளது, வரி உள்ளதுமான குட்டிகளை போட்டு. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது மிராக்கிள். ஆமென். லாபானால அனுகூல வாசலை தான் அடைக்க முடியும், அற்புத வாசலை அடைக்க முடியாது. நல்ல கரங்களை தட்டி